நெக்ஸ்ட்டு சிக்ஸ் சிக்மா டீமில் என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்டோட டியூரேஷன் அண்ட் டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட சைஸை பொறுத்து 6லேருந்து 7 டைப்ஸாக வந்து ரோல்ஸை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அது என்னென்ன ரோல்ஸ்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பியன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளாக் பெல்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் பெல்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ பெல்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் பெல்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஓனர். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6 ரோல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் 7 தேவைப்பட்டால் 7 வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ரோல்லையும் இருக்கிறவங்க யார், அவங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பியன். இந்த சாம்பியன் ரோலில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டோட லீடர் இருப்பாங்க. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டில் ஆர்கனைசேஷன் சைட்லேருந்து எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் வேணுமோ எல்லா சப்போர்ட்ஸுமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து ஏதாவது தடைகள் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே இவங்க தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. செகண்ட் ரோல் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளாக் பெல்ட். இந்த மாஸ்டர் பிளாக் பெல்ட் ரோலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மாவில் இருக்கக்கூடிய டூல்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இவங்களோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாக் பெல்ட்டாக இருக்கட்டும் அல்லது க்ரீன் பெல்ட்டாக இருக்கட்டும், அவங்க பிஸ்னஸ் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான கைட்லைன்ஸ் அண்ட் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான சிக்ஸ் சிக்மா ட்ரைனிங் எல்லாமே ஃபுல்லாக இவங்க தான் ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரோல் பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட். இவங்க தான் சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்டோட ஃபுல் டைம் லீடராக இருப்பாங்க. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் பெல்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான அட்வைஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையான கைட்லைன்ஸ் கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறது, அந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே இவங்க தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ரோல் பார்த்தீங்கன்னா க்ரீன் பெல்ட். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட பார்ட் டைம் லீடர் மாதிரி. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட் லெவலில் இருக்கிறவங்களோட கைட்லைன்ஸ்க்கு கீழே இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு டேட்டா கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரோல் பார்த்தீங்கன்னா எல்லோ பெல்ட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் பார்ட்டிசிபென்ட். இவங்களுக்கு சிக்ஸ் சிக்மா பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் தான் இருக்கும். அதை வச்சு சின்ன சின்ன டாஸ்க், டேட்டா கலெக்ஷன், இந்த மாதிரி டாஸ்க்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒயிட் பெல்ட். இந்த ஒயிட் பெல்ட் பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ஆப்ஷனலாக தான் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய பேசிக் பிகினராக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மாவை பற்றி எல்லா நாலேஜுமே இருக்காது, பேசிக் நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய லோக்கல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல் லெவல் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஓனர். இவங்களுக்கு சிக்ஸ் சிக்மாவை பற்றி எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே இருக்காது. பட் ஒரு ப்ராசஸை வந்து எப்படி சஸ்டைனபிளாக இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட், டிமாண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா சஜஷன் எல்லாமே கொடுப்பாங்க.